வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவே பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம் காசிதேவகுலபண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமபணம் சரணம் காசியாதேவகுரி தவதிரோ கிணராமனகுரி திருப்பாரமபணம் சரணம் பிரபம்ம ஸ்ரமம் பைரஸ்ரீ நரஹரி பாபாஜி திருவடி அப்படம் சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாசம் ஓம் ஐம் சரண பைரேஸ்வரி ஓம் கிரீம் யோகபேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம். ஓம் ஸ்ரீம் கிருமய் ஜெகன்மாதா பிதா பிரபம்ம ஸ்ரவம் வேத பைரவம் திருவடி அப்பரம் சரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம் திதே விஷ்ணு ததாவாரஹா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் சைவ சர்வ விஷ்ணுமாயா ஜகத் குரு குருவர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிமா சிவாராத்திரி சுவஹா சுதா நபஷ்யதே. போன வாரம் நான் இந்த ஷாலாம் செக்ஷன் 28 சிலாயங்குரு மாநிலத்தில் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் டெம்பிளில் இந்த ஆண்டு நாங்கள் விஷுபாவசு வருஷத்தில் மகாதேவகால பைரவ அஷ்டமி ஹோமத்தை நாங்கள் வழி நடத்துகிறோம். இன்றைக்கி சொன்னால் 14ஆம் தேதி 12ஆம் மாதம் 2/2/5 ஞாயிற்றுக்கிழமை. அது விவரங்களை பற்றி நான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். அந்த அக்னிகுண்டங்களும் யாகசாலை அக்னிகுண்டத்தை நான் காமிச்சேன். அது இன்னும் முழுமையாக முடியல. இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் நான் திருப்பி நான் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு குரூப்பில் நான் அனுப்புகிறேன். எல்லோரும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்ரீ ஜெகன்மாதா யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவுடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி தேதி 20ஆம் தேதி 11ஆம் மாதம் 2/2/5 வியாழக்கிழமை, குரு மங்களவாரம் சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷம். இன்றைக்கி குபேலட்சுமி பூஜை சூரியன் மறைஞ்ச பின் செய்யுங்க. ரொம்ப விசேஷம். சூரியன் மறைஞ்ச பின் செய்வது குபேலட்சுமி பூஜைக்கு ரொம்ப வலிமை அதிகம். வலிமை ரொம்ப அதிகமாக உண்டு. ஏன்னா சூரியன் மறைந்த பிறகு 8 மணிக்கு மேலே சங்க மகா காலம் சொல்லுவாங்க. சங்க மகா காலம் அது பிறகு நான் வளர்க்குறேன். ஜோதிட சாஸ்திரம் பற்றி கொஞ்சம் விளக்கிட்டு வரல. சரி, இப்போ ஒரு அம்மா இந்த சோத்து கத்தாழையை பற்றி கேட்டிருந்தாங்க. நான் எப்பயுமே இந்த சோத்து கத்தாழையை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா மாந்திரிக சாஸ்திரத்திலும் சரி பூஜை முறைகளும் சரி இந்த சோத்து கத்தாழை சமஸ்கிருதத்தில் அதுக்கு குமாரி என்று பேர். என்றையுமே எளிமையாக இருப்பது ஒரு மூலிகைன்னா அது குமாரி. அதாவது கிருட சஞ்சீவினியில் மொத்தம் 12 வகை. அதில் ஒரு சஞ்சீவினி இந்த குமாரி சொல்லப்பட சோத்து கத்தாழை. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை, ஒன்று சிவப்பு. இந்த வெள்ளையும் சோப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் அந்த இதை வெட்டினீங்கன்னா அந்த சோத்து கத்தாழையை வெட்டினீங்கன்னா வெள்ளையாக பால் இருந்தால் அது வெள்ளை சோத்து கத்தாழை, வெள்ளை குமாரின்னுவாங்க. சிவப்பாக வரும் பாருங்கள், அது சிவப்பு கத்தாழை. ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி உள்ள சோப்பு கத்தாழை. ஆனால் கருப்பு கத்தாழை இருக்குது அது கிடைக்காது. அது மலை பகுதியில் பெரிய பெரிய காட்டு பகுதியில் தான் அந்த கருப்பு கத்தாழை கிடைக்கும். அது அற்புதமான ஒரு மூலிகை. அது நான் வரைக்கும் புக்கில் தான் படிச்சிருக்கேன், நேராக நான் பார்த்ததில்ல. என் முன்னரும் சொல்லியிருக்காங்க கருப்பு கத்தாழை இருக்குது, அது கிடைக்க அபூர்வம். அது பைரவர் அருள் இருந்தால் தான் கிடைக்கும். பைரவர் அருள் இல்லாமல் எந்த ஒரு மூலிகை நம்மளுக்கு கிடைக்காது, சித்திக்காது, மந்திரமும் சித்திக்காது. இப்போ இந்த சோத்து கத்தாழை வீட்டு முழுக்க நம்ம பூஜை பண்ணி கட்டலாம். அது ஒரு மகத்துவம் இருக்குது. எப்படின்னா சோத்து கத்தாழை வேரோடு எடுக்கணும். திருப்பி சொல்கிற இரும்பு ஜாமான் பைக்காமல் வேரோடு எடுக்கணும். எடுத்து அதை நல்லா கழுவிடணும். நல்ல மஞ்சள் தண்ணியெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமாக மண் இல்லாமல் அந்த வேர் நீளமாக இருக்கும். நீளமாக இருக்கும். அதில் நீங்கள் அஞ்சனம் செய்யணும். எப்படி அஞ்சனம் செய்யணும்? ஒரு வெங்கல நெய் விளக்கு சைஸில் சின்ன வெங்கல விளக்கில் சித்தாமனுக்கு எண்ணெய் கிடைச்சா விசேஷம். அப்படி இல்லைன்னா ஆமனுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெயே ஊற்றலாம். அது கொஞ்சம் ஊற்றி வெள்ளை போட்டு பைரவர் மந்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு காயத்ரி பைரவ மந்திரமும் பிரத்யங்கரா தேவி மந்திரமும் கண்டிப்பாக சொல்லணும். ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் பிரத்யங்கரா கூட சொல்லலாம். ஒரு 108 முறை சொல்லி அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சு இந்த மந்திர ஜாம் பண்ணி அந்த விளக்கு எரிஞ்ச 1 மணி நேரம் எரிஞ்ச பின் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணணும். ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் பிரத்யங்கரா சொல்லலாம். ஆனால் பைரவ மந்திரம் கண்டிப்பாக சேர்க்கணும். பைரவோட ஒரு காயத்ரி மந்திரம், புவனேஸ்வரி அம்பாள் சேர்த்தா இன்னும் விசேஷம். புவனேஸ்வரி அம்பாள் காயத்ரி மந்திரம் 3 மந்திரம், புவனேஸ்வரி, பைரவர், பிரத்யங்கராதி மந்திரம் சொல்லி அந்த விளக்கை பூஜை பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு வெங்கல தட்டில், சின்ன தட்டில் அதே விளக்கெண்ணெய் நீங்கள் பூசலாம். பூசி அந்த விளக்கு மேலே அந்த அந்த அனல் தீபம் எரி மேலே கருப்பாக புகை இருக்கும் இல்லையா, அந்த புகையை அப்படியே நீங்கள் பிடிக்கணும். பிடிச்சா கருப்பாக ஆயிரும். அந்த எண்ணெய் தட்டில் தடவின எண்ணெய் கருப்பாக, அந்த எண்ணெயை தட்டில் தடவி அதை கவுத்து அந்த தீபத்து மேலே புகையில் பிடிச்சிங்கன்னா அப்படியே கருப்பாக ஆகும் பாருங்கள். அதை எடுத்து அதை வலித்து அந்த வேறு பகுதியை நீங்கள் பூசணும். என்ன பூசணும்? ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் பிரத்யங்கரா அப்படியே பூசிக்கிட்டு எல்லா வேரும் சுத்தமாக நீங்கள் பிடிச்சி பூசணும். பூசின பிறகு
5 கலர் நூல் வாங்கி வச்சுங்க. அது வந்து கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, நீலம், எந்த கலராக இருந்தாலும் சரி 5 கலர் நூல் வந்து நீங்கள் அந்த வேரில் வந்து சுற்றணும். அப்படியே திக்காக சுற்றிட்டு வரணும். சுற்றி வந்து கட்டிடணும். கட்டிட்ட பின் அதை திருப்பியும் அந்த சோத்துக்கட்டாளிக்கு கற்பூரம் தீபம்லாம் காமிச்சு ஜெய் பத்திங்கரா, ஜெய் பத்திங்கரா, ஜெய் பத்திங்கரா, ஜெய் பத்திங்கரா கண்டிப்பாக சொல்லி அந்த சோத்துக்கட்டை அப்படியே வீட்டு முழுக்க நீங்கள் மாட்டினீங்க சொன்னால் என்ன மாதிரி கன்சிஸ்டியம், என்ன மாதிரி ஒரு துஷ்ட சத்தியம், என்ன மாதிரி ஒரு நிறைய முறைகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சாமானி முறையை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த சோத்துக்கட்டாலே கற்றது ரொம்ப விஷயம். வீட்டு முன்னுக்கு சோத்துக்கட்டாலே இருப்பது ரொம்ப விஷயம். சில பேர் சொல்லுவாங்க முள்ளிச்செடி இருக்கக்கூடாது, சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் குடும்பத்தில் சில கோளாறு உள்ளவங்க, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்க, நிம்மதியாக தூங்க முடியாதவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் இது செய்யுங்க. எல்லோரும் இது செய்ய வேணாம். ஒரு பயம் திகில் உள்ளவங்க இந்த சோத்துக்கட்டாலை வீட்டு முன்னுக்கு பூஜை பண்ணி மாற்றினீங்க சொன்னால் அது ரொம்ப ரொம்ப அற்புதம். ரொம்ப ரொம்ப அற்புதம். அதான் சொல்கிறேன், 2 விதம் இருக்குது சோத்துக்கட்டாலே. ஒன்று வெள்ளை, ஒன்று சிவப்பு. கருப்பு கிடைக்காது. அப்போ பாம்பு கத்தாலே ஒன்று இருக்குது. அது மிருது சஞ்சீவனி சேர்ந்து. பாம்பு கத்தாலும் எனக்கு புக்கில் தான் படிச்சிருக்கேன் தவிர நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு அகோரியாட்ட சொன்னார் பாம்பு கத்தாலை கிடைக்காதே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அது எனக்கு தெரியல. சரி பக்கம் இருக்கட்டும். கிருவி நம சிவாய பைரவ சிவம். அப்போ நீங்கள் வீட்டுக்கு தூபதீபம் காமிக்கும் போது அந்த வீட்டு முன்னுக்கு நீங்கள் மாற்ற சோத்துக்கட்டை ஒரு சாமானிய பக்கம் வண்டி போட்டால் மட்டும் போதும். வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கங்க, நல்ல வேலை செய்யும். நீங்கள் அதை செய்து பாருங்கள், உங்களுக்கு அற்புதம் வேலை செய்யும். இப்போ சில பேர் இந்த திகிலாக இருப்பாங்க, வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது, அமுக்குதுன்னுவாங்க. இது கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி வந்து 2வது முறை வந்து இந்த எனக்கு நான் குளியல் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது நம சிவாய நாரண்ணாய திசதோஷ அராய கங்காய சுவாகா. இந்த முறையை நீங்கள் வெள்ளிக்கிழமை பனியில் தண்ணியை வைத்து இந்த மந்திர ஜபத்தை தண்ணியில் உருவேற்றி நீங்கள் சனிக்கிழமை காலையில் குளிக்கலாம். அதுவும் ஒரு முறை. இந்த லோரி ஓட்டுறவங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, கண்ணாறு படுறவங்கள இந்த குளியல் நீங்கள் செய்யலாம். குளிக்கும் போது இந்த மந்திர ஜபம் பண்ணி குளிக்கலாம். ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நல்லா அற்புதமாக உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். 2வது வந்து நம்ம பேர் வந்து இந்த பஞ்சாங்க சாஸ்திரம் பற்றி நான் விளக்கிட்டேன். நம்ம பேர் வந்து 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 தான் பஞ்சாங்கத்தில் அஷ்டமி பூஜை போட்டிருக்குது. ஆனால் நம்ம சில குருமார்கள் வந்து 11ஆம் தேதி 12ஆம் மாதம் தான் அஷ்டமி பூஜையை வந்து செய்கிறாங்க. அதுவும் தேவகால பைர அஷ்டமி பூஜை. அதாவது பஞ்சாங்க சாஸ்திரம் வந்து அமாவாசையை தாண்டி ஒரு கணிப்பு முறை வரும். இன்னொரு முறை வந்து பௌர்ணமியை தாண்டி ஒரு கணிப்பு, ஒரு 1ஆம் தேதி கணக்கு வரும். இது வந்து சந்திரன் அடிப்படையாக வச்சு கணிப்பது. சூரியனை அடிப்படையாக வச்சு கணிப்பது வந்து அது வந்து மாதம் கணக்கு. தமிழ் மாதம் சூரிய பகவான் ராசி மாதம் ஒரு மாதம், அது சூரிய கணிப்பு. சில குறிப்பு வந்து அமாவாசை வச்சும் கணிக்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அது பகுலம் சொல்லுவாங்க. பகுல பிரதமை, சுத்த பிரதமைன்னு சொல்லுவாங்க. அது பஞ்சாங்க எழுதுகிற சாஸ்திரிகளுக்கு தெரிய வரும். பௌர்ணமி அடுத்து வர மறுநாள் 1ஆம் தேதி கணக்கு வச்சு ஒரு கணிப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து சூரியனை மையமாக வச்சு கணிப்பிற முறையை தான் காலங்காலமாக பின்பற்றிட்டு வரோம். அதுதான் சாத்தியமாக இருக்குது. அதுக்காக இந்த சந்திரன் அடிப்படையாக வச்சு கணிப்பிற முறை தப்பு நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு யாரையும் தப்பு சொல்ல எனக்கு அது அருகதே கிடையாது. நான் எப்பயுமே யாரையும் நான் சரி மற்றவங்க தப்பு நான் சரி அப்படி சொல்லவே மாட்டேன். நான் தப்பு மற்றவங்க சரி சொல்லவே மாட்டேன். அவங்கவுங்க புரிதல், பஞ்சாங்க புரிதல். இப்போ எனக்கு ஒரு கோயிலில் கேட்டாங்க, ஐயா இந்த ஆண்டு இப்படி அப்படி பஞ்சாங்கம் மாற்றி வருது அஷ்டமின்னு நான் சொன்னேன், இதுக்கு முன்னால் 10 வருஷமாக நான் தான் இந்த அஷ்டமி பூஜை விவரத்தை எழுதிட்டு வரேன். அப்போல்லாம் கரெக்டாக ஏற்றுக்கிட்டார் பைரவர், இதை ஏற்றுக்க மாட்டாரான்னு கேட்டேன். காலங்காலமாக 2008 பைரவர் அஷ்டமி பூஜை எப்போ வரும்னு நான் தான் குறிச்சிருக்கேன். எல்லோரும் என்ன கேட்டு தான் செஞ்சுருக்காங்க. சில கோயில், எல்லாரும் சில கோயிலில் கேட்டு செய்கிறவங்க போது அது கரெக்டாக வரும்போது இது கரெக்டாக வராதாமா, நான் தப்பாக எழுதக்கூடாது. நீங்கள் வேணால் மாறி செஞ்சுக்கோங்க. எனக்கு சித்தர்கள், எனக்கு அகோரி மார்க்கம், என் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த முறையை நான் பின்பற்றுவேன். அதுதான் என்னோடய முறைகள். நம்மனா செய்யுங்க, நம்ம இப்போ அது உங்களோட தர்மம். நான் யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி வந்து பஞ்சாங்க சாஸ்திரம் வந்து சூரியனை மையமாக வச்சு கணிப்பிற ஒரு முறை இருக்குது. அதுதான் காலங்காலமாக பின்பற்றிட்டு வரும். சந்திரனை அடிப்படையாக வச்சு ஒரு கணிப்பு இருக்குது. அது வந்து அமாவாசை அடுத்து வர நாளும் கணக்கு பண்ணுவாங்க, பௌர்ணமி அடுத்து வர நாளும் கணக்கு பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு முறை இருக்குது. அதை எங்கள் முன்னோர் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பாத்திரம் அடைஞ்சி பிச்சை போட மாட்டேன்னு சொன்னாங்க. பாத்திரம் அடைஞ்சி பிச்சை போட மாட்டேன், ஏன்னா உனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அதை கற்றுக்கிட்டு உடனே குறை சொல்லுவானுங்க. அது குரு தோஷம், உனக்கு வந்து குடும்பமே அழிஞ்சு போகும். இது ஏன் தப்பு?
அது என்ன முறைன்னா அதர்மன வேத பேருக பரமார்த்து பாருங்கள். அதர்மன வேத பஞ்சாங்க முறை, கருப்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அது ஒரு கணிப்பு இருக்குது. அது வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறது. அது ராகு பகவானை வச்சு கணிக்கிற ஒரு முறை இருக்குது. ராகு இப்போ சூரியனை வச்சு கணிக்கிற ஒரு தேதி இருக்குதா, சந்திரன் அடிப்படை வச்சு கணிக்கிற தேதி இருக்குதா, ராகுவும் கேதுவும் வைத்து கணிக்கிற ஒரு தேதி இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சாங்கத்தில் நுணுக்கமான விஷயம். இது ரொம்ப உள்நோக்கி கற்றுக்கிட்டவங்க பரம்பரையாக உள்ளவங்களுக்கு இது விவரம் தெரியும். பஞ்சாங்க ஆசிரியர்கள் கூட இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகு பகவானையும் கேது பகவானை வச்சு கணிக்கிற ஒரு முறை இருக்குது. அது எனக்கு முன்னோர் சொல்லிக் கொடுக்குற. அதான் சொல்கிறேனே, பாத்திரம் மணிஞ்சு பிச்சைப்பட மாட்டேன், உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சுப்பிடுவேன். அது சில பேர் கற்றுக்கிட்டு உடனே குறை சொல்லி அவனுக்கு பெரிய குரு தோஷம் வந்து அவன் அழிஞ்சு போவான், அவன் குடும்பம் அழிஞ்சு போவான். இதுக்கே வம்பு. உனக்கு எப்போ பைரவர் கற்றுக்க அமைப்பு கொடுக்குறாரோ அப்போ ஒரு அகூரி ஒன்று சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் எங்கள் முன்னோர்கள் முடிச்சுக்கிட்டாங்க. அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. அருளோடு இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இதை கற்றுக்குவேன். என்னோடய உண்மையான ஆத்மா சிசிய பிள்ளைகளுக்கு நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். இது நான் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லிக் கொடுப்பேன். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். குரு நமச்சிவாய பயிற்சிக்கும். இப்போ ஹோமத்தோட தர்மத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிற விளக்கிங்க. எந்த கோயிலுக்கு நீங்கள் ஹோமத்துக்கு போனாலும் பட்டு துணி உடுத்தக்கூடாது, கோட்டன் துணி தான் நீங்கள் உடுத்திட்டு போகணும் ஹோமம் தரும். ஏன்னா அடுத்த ஹோமம் 14ஆம் தேதி செய்யும் போது அந்த ஹோமத்தில் போய் எல்லாத்தையும் செய்து நீங்கள் கலந்துக்கிற எந்தெந்த முறைன்னு ஒரு முறை இருக்குது. நான் பிறகு அதை வந்து அந்த ஹோம விதிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. அதே மாதிரி ஹோமத்தில் வந்து முடி சிந்தக்கூடாது, அது பெரிய தோஷமாயிரும். அதனால் எப்பயுமே தலப்பாக கட்டணும். அது முடியை வந்து மூடணும், தலப்பா மாதிரி கட்டிடணும். வேஷ்டி கண்டிப்பாக கட்டணும். உத்ராட்ச மாலை அதே மாதிரி போடணும், சந்திர மாலை.